Good morning to everyone. In this video, we are going to see 7th standard mathematics NCERT book, Unit 1 Integers le exercise 1.1. Exercise 1.1 answers with explanations. First sum, write down a pair of integers whose sum is minus 7. And the sum is first one A. Sum வந்து minus 7 வர்ற மாதிரி pair of integers 2 integers வேணும் sum வந்து minus 7 சரிங்களா அப்ப இது ரெண்டோட addition வந்து sum வந்து minus 7 வரணும் அப்படினா நமக்கு தெரியும் இப்போ 10 போட்டுருவோம் ஒரு நம்பர் bigger அதாவது greater number ஓட sign தான் எதுக்கு போடணும் இங்க ஆன்சருக்கு போடணும் நமக்கு அடிஷன்ல வந்து greater number ஓட sign அப்போ வந்து greater numberக்கு இத greater number வச்சுக்கிட்டு இத வந்து 10 ன்னு வெச்சுக்குவோம் அப்போ முன்னாடி ஒரு smaller number போடணும் அப்ப subtract பண்ணா 7 வரணும் அப்படி தானே பாருங்க இப்போ +3 -10 போட்டாச்சு அப்ப ரெண்டு வந்து sum தான் மைனஸே வந்தாலும் இந்த sum என்ன இது என்னடா subtraction sum கிடையாது addition sum தான் இப்போ என்ன பண்றோம் +3 -10 is equal to -7 எப்படி வந்துச்சு ரெண்டு டிஃபரண்ட் சைனா இருக்கறனால சப்ட்ராக்ட் பண்ணனும் அடுத்து வந்து கிரேட்டர் நம்பரோட சைனை போடணும் அப்ப -7 வந்திருக்கு இதே மாதிரி நம்ம நிறைய போடலாம் இதே -10 +3 ன்னு கூட போடலாம் இல்லையா -8 +1 இது மாதிரி நீங்க என்ன அதாவது அன்கவுண்டபிள் number of answers வந்து இதுக்கு எழுதலாம் second sum difference is -10 சரிங்களா difference is -10 அப்படினா பாருங்க -10 வரணும் இந்த பக்கம் ஒரு 5 போட்டுருவோம் சரிங்களா இப்போ difference +5 ன்னு வெச்சுக்கோ differenceனா சப்ட்ராக்ட் பண்ணனும் சரிங்களா இந்த பக்கம் ஒரு -5 ன்னு போடுவோம் அப்போ -5 ஐயும் +5 ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா -10 வரும் அதே மாதிரி -6 +4 சப்ட்ராக்ஷன் போடுங்க -10 வரும் ஏனா இந்த இடத்துல சிம்பிளா நம்ம இத வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும்னா எப்படி பண்ணனும்னா டபுள் சைன் எங்கெல்லாம் ஒரு நம்பருக்கு வந்து டபுள் சைன் எங்கெல்லாம் வருதோ அத சிங்கிள் சைனா மாத்திடுங்க இப்போ இந்த சம்ம போடுவோம் -6 அப்படியே வெச்சுங்க இது மைனஸ் இன்டு பிளஸ் -4 ன்னு மாத்திடுங்க அப்போ ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணனும் கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும் அப்போ -2 இந்த மாதிரி நீங்களும் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் எழுத முடியும் அதுக்கு அடுத்து C sum என்னன்னு பாத்தீங்கன்னா sum is 0 sum 0 வரணும் அப்படினாவே நமக்கு தெரியும் ரெண்டு ஆப்போசிட் சைன் உள்ள நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 சரிங்களா -5 + 5 is equal to 0 -7 + 7 is equal to 0 -20 + 20 is equal to 0 நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு ஆப்போசிட் சைன் உள்ள நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா என்னதான் வரும் 0 தான் வரும் அடுத்து பாருங்க write a pair of negative integers whose difference gives 8 difference வந்து 8 வர்ற மாதிரி எழுதணும் சரிங்களா அப்போ ஆன்சர்ல 8 இருக்கணும் நடுவுல டிஃபரன்ஸ் இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு -2 அப்படினு போட்டோம்னு வெச்சுங்க இந்த இடத்துல ஒரு 6 எப்படி வரும் இங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க இங்க என்ன மைனஸ்ல எந்த நம்பர் போடுறீங்களோ அது கூட எதை ஆட் பண்ணா 8 வருமோ அத போட்டீங்கன்னா தெரிஞ்சிருச்சு சரிங்களா இங்க +6 இங்க ஒரு மைனஸ் போட்டாச்சு இப்போ -3 ன்னு போடுறேன் சரிங்களா அப்ப இங்க என்ன போடணும் +5 போடணும் is equal to 8 வரும் எப்படி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் -6 + 2 சாரி +6 + 2 + 8 வந்து 8 சரிங்களா அப்ப இங்க வந்து மைனஸ் போட்டு -1 போடுறேன் போடலாம் இங்க என்ன போடணும் அப்ப +7 போட்டீங்கன்னா 8 வந்துரும் அதுக்கு செகண்ட்ல A முடிஞ்சிச்சு செகண்ட்ல B பாருங்க write a negative integer and a positive integer whose sum is -5 write a negative integer and a positive integer whose sum is ஒரு நெகட்டிவ் இன்டிஜரும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எழுதணும் அதோட சம் வந்து -5 வரணும் சரிங்களா செகண்ட்ல B சம் வந்து -5 வரணும் சரி ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் சரிங்களா ரெண்டையும் ஆட் பண்ணா -5 வரும் சரிங்களா அப்ப
அந்த மைனஸ் இந்த நெகட்டிவ் நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேட்டராக போட்டுறணும். இப்போ -7 போட்டுருவோம். இது கூட ஒரு 2வை ஆட் பண்ணும். இது வந்து நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர், ரெண்டோட சம் வந்து -5. அப்போ மைனஸ் ஆன்சரில் வரணுன்றனால கிரேட்டர் நம்பர் அந்த பிக்கர் நம்பருக்கு வந்து மைனஸ் சைன் கொடுத்துடணும். இப்போ -10 கூட போடலாம். அப்புறம் +5 போட்டிங்கன்னா என்ன வரும்? -5. சரிங்களா? ரைட். அடுத்து சி சம் வந்து ரைட் a negative integer and a positive integer whose difference is -3. whose difference is -3ங்கிற மாதிரி நமக்கு ஒரு நெகட்டிவ் இன்டிஜரும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரும் எழுதணும். ஆன்சர் வந்து -3 வரணும். ஆன்சர் -3 வரணும். ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், ரெண்டு இன்டிஜர்ஸை. சரிங்களா? இப்போ பாருங்க, அப்போ இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும், ஒன்று வந்து நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். இப்போ பாருங்க, இங்கே -2 வருமா, இங்கே -1 வருமா, அப்போ -3. அப்போ இதே வந்து இன்னொன்று போடலாம். அப்போ என்ன வரும்? இங்கே வந்து -1 போட்டுருங்க, -+2 பாருங்க என்ன வரும்? -3 தான் வரும். ஏன்னா -1 -2 -3. சரிங்களா? ரைட். அடுத்து சம் நம்பர் 3 பாருங்க. இன் a quiz a team A scored -40 0 10 and team B scored 10 0 -40 in 3 successive rounds. Which team scored more? Can we say that we can add integers in any order? அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு டீமா ஃபர்ஸ்ட் டீம் ஏவோட டோட்டல் ஸ்கோர் பார்ப்போம், அடுத்த டீம் பியோட டோட்டல் ஸ்கோர் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து டீம் ஏ என்னென்ன ஸ்கோரு? -40 +10 +0 which is equal to, இப்போ பாருங்க 0 அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணுவோம். ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 30 வரும். அப்போ கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும், -30. டீம் பி என்ன வருது? 10 0 -40 which is equal to பாருங்க 10 0 and -40. டீம் பி கீழே எழுதிக்குவோமா? -10 0 -40 which is equal to 10 -40 which is equal to பாருங்க ரெண்டு டிஃபரண்ட் சைனு சப்ட்ராக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்? கிரேட்டர் நம்பரோட சைன். அப்போ போத் டீம் வந்து ஈக்குவலாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ விச் டீம் ஸ்கோர் மோர்னா போத் டீம் ஸ்கோர்ஸ் 11. அதுக்கப்புறம் கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டிஜர்ஸ் இன் எனி ஆர்டர் அப்படின்னா எஸ், நம்ம வந்து இன்டிஜர்ஸை எனி ஆர்டரில் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ண முடியும். ஆர்டரை மாற்றி போட்டு கூட நம்ம ஆட் பண்ண முடியும். அப்படின்னா எஸ், வி கேன் சே தட் we can add integers in any order அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிடணும். அடுத்து வந்து சம் நம்பர் 4, fill in the blanks to make the following statements true. -5 plus -8 equal to -8 plus dash கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் commutative ப்ராப்பர்ட்டியில் we can add, எப்படி ஆடரை மாற்றி போட்டு ஆட் பண்ண முடியும். அப்போ -5 + -8ம் -8 + -5ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ -5. இங்கே பாருங்க, இது என்ன ப்ராப்பர்ட்டி? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஒரு இன்டிஜர் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் சேம் இன்டிஜர் வருது அப்படின்னா அது இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ இங்கே என்னதான் வரும்? 0 இன்டிஜர்ஸோட ஒரு இன்டிஜரோட 0 ஆட் பண்ணால் -53 வரும். 0 தான் நமக்கு தெரியும் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து அடிட்டிவ், இது என்னது பாருங்க, அடிட்டிவ் இன்வர்ஸ். ஒரு இன்டிஜரோட அனதர் இன்டிஜரை ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? இந்த நம்பரோட அப்படியே ஆப்போசிட் சைடு உள்ள நம்பர். இப்போ +17னா -17 70 கிடையாது 17. இதே வந்து இங்கே -17 இருந்தால் இங்கே என்ன பண்ணணும்? +17 போடணும்.
Fourth sum பாருங்க -13 plus -12 plus dash is equal to -13 plus -12 plus -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி அதே சேம் நம்பர்ஸ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க ஆட் பண்ணணும், இங்கே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க ஆட் பண்ணணும், அது நமக்கு தெரியும். அதனால இங்க என்ன வரும் -7 வரும். இதுவும் அதே தான், அதே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ -4 plus 15 plus -3 இங்கே என்ன வரும் -3. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ இருக்க சம்பளம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூஸாக தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸசைஸை வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணுங்க, பயன்பெறுங்க. தேங்க்யூ.